வணக்கம். போன வீக்கெண்ட் ரிலீஸ் ஆன கன்னட படம் இந்த ரூபாந்தரா. நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்திருந்தது படத்துக்கு. படம் பார்த்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி மலையாள படங்கள் மாதிரியே கன்னட படத்துக்கு ஆக்சுவலாக கன்னட படத்துக்கு இன்னும் மோசம். ரொம்ப கம்மியான ஷோஸ் அண்ட் ஆடான ஷோ டைமிங்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கெல்லாம் இந்த படம் வந்து ஆம்பாமாவில் ஒரே ஒரு ஷோ தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஷோ இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிடிக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரூபாந்தரா ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர். சுவாசிக்கிற காற்று கெட்டு போய் எல்லாரும் ஆக்சிஜன் மாஸ்கோட நடமாடுற ஒரு காலம். தண்ணி வறண்டு போய் 2 நாளைக்கு ஒரு சின்ன வாட்டர் பேக்கெட்டை வச்சு சமாளிக்கிற மாதிரியான ஒரு நிலை. இதில் ஒரு குரூப் மட்டும் எப்பயுமே கையில் வெப்பன்ஸோட மக்களை டெரரைஸ் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு குரூப் கிட்ட வயசான ஒருத்தர் சிக்கிறாரு. அவர் ஒரு கதை சொல்லி நாடோடைய அலைஞ்சு தெரிஞ்சு மக்களுக்கு நல்ல கதைகளை சொல்கிற ஒருத்தர். அவர்கிட்ட இந்த குரூப்போட லீடர், எங்களுக்கு நீ ஒரு கதை சொல்லு, அந்த கதை நல்லா இருந்ததுன்னா ஒன்று உயிரோட விட்டுறோம், இல்லைனா சுற்றுவோம் அப்படின்னு கண்டிஷன் போடுறாரு. இந்த பெரியவர் 4 கதைகள் சொல்கிறாரு. அந்த கதைகள் இப்போ நம்ம காலத்தில் நடக்குதுங்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாம். கிராமத்தில் இருக்கிற ஒரு வயசான தம்பதி சிட்டிக்கு ஒரு நாள் சுற்றி பார்க்க வரும்போது நடக்கிற விஷயங்கள். முதல் கதை, ரோட்ல குழந்தையை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு லேடியை சிலர் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட ஸ்கின் டோனுக்கும் அம்மாவோட ஸ்கின் டோனுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறதுனால. ஸோ ஒரு ஈகோ பிடிச்ச பெரிய மனுஷன் அந்த லேடியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாரு. இது 2வது கதை. டார்க் வெப்ல இந்த ப்ளூ வேல் மாதிரியான ஒரு ஆன்லைன் கேம்ல சொல்லப்படுற மோசமான ஹார்ம்ஃபுல்லான டாஸ்கை எல்லாம் செஞ்சுட்டு வராரு ஒரு யங்ஸ்டர். அந்த கேமோட கடைசி டாஸ்கை அவர் செய்ய ட்ரை பண்ணும்போது நடக்கிற விஷயங்கள் தான் 3வது கதை. தென் ராஜ்பி ஷெட்டி ஒரு லோக்கல் ரவுடி. ரோட்ல போற ஒரு ஐடி எம்ப்ளாயி தன்னை இடிச்சிட்டா அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு அது பெருசா வளர்ந்து அப்படியே ஒரு டார்க்கான டர்ன் எடுக்குது. இது 4வது கதை. இந்த 4 கதைகளுமே ஹைப்பர் லிங்க் மாதிரி நரேட் பண்ணப்பட்டிருக்கு. மனிதர்கள் வந்து மனிதநேயத்தை பற்றி புரிஞ்சுக்கிற, அதாவது ஹியூமன்ஸாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறத பற்றி அண்டர்லைங்கான ஒரு மெசேஜ். அதை 4 கதைகள்லையும் 4 விதமாக உணர்த்துறாரு இயக்குனர் மிதிலேஷ் எடவல். ஹோப்பே இல்லாத டார்க்கான ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சரில் இருக்கிற மனுஷங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னு இந்த கதைகளை எல்லாம் சொல்றாரு ஒரு பெரியவர். பட் அது இப்போ நாம இருக்கிற நிலைக்குமே கூட செட் ஆகுதுங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் தான். இதுல மோஸ்ட் டச்சிங் ஸ்டோரிங்கிறது கிராமத்துலேருந்து வராங்களே வயசான தம்பதிகள், அவங்களுடைய டிராவல் தான். ஹனுமாக்கா, சோம்சேகர்னு இவங்க 2 பேருமே ரொம்ப ப்ராக்டிக்கலா லிவ்டுனா அந்த கதாபாத்திரங்களை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பெரியவர் சோம்சேகர் சும்மா ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிற அந்த ஒரு போஸை பார்த்தாலே கண்ணு கலங்கிடுது. கொஞ்சம் மெலோ டிராமாவை புரிஞ்சாலுமே கூட ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு கதை. தென் ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரியான ஃபீலை கொடுக்குது போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற அந்த எபிசோட். வெற்றிமாறன் கதைகளில் வர மாதிரி இந்த சிஸ்டம் எப்படி ஒரு சாமானியனை ஈஸியாக கார்னர் பண்ணி தூக்கி அடிக்குங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்காக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இதில் அச்சுத் குமார் ஜாலையில இருந்த கிரீஷும் பிச்சைக்காரன் நடிச்சிருந்த லேகா நாயுடும் எக்ஸலண்டாக நடிச்சிருந்தாங்க. பாரு அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு கிரீஷ் கேரக்டர் பேசுகிற விதம், அந்த குரல்ல இருக்கிற ஆதங்கம் ரொம்ப ரிலேட்டபிளாகவே இருந்தது. இந்த மொத்த கதையுமே ஒரு இளம் போலீஸ் வியூவில் நரேட் பண்ணது ஒரு நல்ல ஐடியா. அதுவும் அந்த கதையோட கடைசி சில நிமிஷங்கள்லாம் செம்ம த்ரில்லிங்காக டென்ஷனாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ்பி ஷெட்டியோட கதையில அவர் பிரசன்ஸே ஒரு ஹைலைட் தான். தென் ஒரு சின்ன ரூமுக்குள்ள நடக்கிற சண்டையோட கொரியோகிராஃபியை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த கதையோடைய முடிவில் ராஜ்பி ஷெட்டி கேரக்டரோட ரியாக்ஷன், அந்த தாட்டே எக்ஸப்ஷனல். அஞ்சன் பரத்வாஜோடைய டார்க் வெப் கதை ஒரு பக்கா ஷார்ட் ஃபிலிம் மெட்டீரியல். அதோட எண்டிங் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. பட் முதல் 2 கதைகள் கொடுத்த இம்பாக்டா அடுத்த 2 கதைகள் கொடுக்கல. பட் அழுத்தமான காட்சிகள், வசனங்கள், நரேஷனை தாண்டி மனுஷங்க அவங்க டார்க் சைடை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டு நல்லவனா இருக்க முடிவு பண்ணணுங்கிற அந்த மெசேஜ் தான் இது ஒரு அர்த்தமுள்ள படமா மாத்துது. தான் கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சின்ன சேஞ்சை அந்த கதை சொல்லி பெரியவர் பாப்பாரு. அதுதான் இந்த படத்தோட நோக்கமும் கூட. பட் இந்த கிராமத்துல இருந்து வந்த பெரியவரோட கதையில எண்டிங் சுத்தமா கன்வின்சிங்கா இல்ல. அந்த ஷாக் வேல்யூ இன்டென்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு கிளைமேக்ஸ்ல, அதுவும் ப்ராப்பரா கிரியேட் ஆகல. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மெலோட்ராமாங்கிற பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் டூ மச்சான மெலோட்ராமாங்கிற லைனுக்கு அந்த கிளைமேக்ஸ் போயிடுது. தென் டார்க் வெப் கதையிலும் எண்டிங் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. மேபி பிரெடிக்டபிளா போனது ஒரு காரணமா இருக்கலாம். 2 கதை அண்டர்வெல்மிங்காவும் 2 கதை பக்காவாவும் செட் ஆனதுனால ஆந்தாலஜி மாதிரி தனித்தனியா சொன்னா ஒருவேளை எடுபடாம போகலாம் அப்படிங்கறதுனால என்னவோ ஹைப்பர் லிங்கா நரேட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹைப்பர் லிங்காக கொடுக்கப்பட்ட லிங்க்குமே கூட ரொம்ப ப்ராப்பரா ஆர்கானிக்கா ஃபீல் ஆக டெலிபரேட்டாவே தெரிஞ்சது. மொத்தத்துல இந்த ரூபாந்தரா ஒரு அழுத்தமான எமோஷனல் டிராமா. நல்ல சினிமா ரசிகர்கள் கண்டிப்பா பாருங்க. படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னையில சப்டைட்டில்ஸோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் படத்துடைய வயலன்ஸ் சில இன்டென்ஸான காட்சிகளுக்காக கண்டிப்பா இது குழந்தைகளுக்கான படம் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி இந்த படம் சென்னையில நாளையே கடைசி அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை வீக்கெண்டும் அதை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா பாருங்க, தியேட்டர்லயே பாருங்க. இல்லைன்னா OTT ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுங்க. வேற என்ன பண்றது.